வணக்கம், வணக்கம். ஏபி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சென்னை. எதுக்கு நம்ம ஏர்லியா போயிட்டு ஃப்ளைட் செக்இன் பண்றது? அவங்க குடுத்துருக்காங்க 3 ஹவர்ஸ் பிஃபோர் ஃப்ளைட் செக்இன் அப்படி குடுத்துருக்காங்க. நம்ம வந்து நெக் மூவ்மெண்ட்ல போயிட்டு செக்இன் பண்ணக்கூடாது. அந்த 3 ஹவர்ஸ் பிஃபோர்னா நம்ம அதுக்கு முன்னாடி 1 ஹவர் பிஃபோர் நம்ம போயிடணும். எதுக்கு அது? நான் வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா போய் நம்ம அங்க என்ன பண்ண போறோம் நினைக்காதீங்க. நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு போவோம். அந்த லக்கேஜ் வந்து நம்ம ஒரு கணக்கில் கொண்டு போவோம். அங்கே போன உடனே எக்ஸஸாக இருக்கும். எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறவங்க அந்த ஏர்போர்ட்டில் நிற்க மாட்டாங்க, வெளியாயிடுவாங்க. வெளியாயிட்டாங்கன்னா அப்போது நம்ம போயிட்டு லக்கேஜ் போடும்போது எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம கையில் காசு இல்லைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஏர்லியாக போயிருந்தோம்னா அவங்க வெளியில கொஞ்சம் தூரம் போனா கூட திருப்பி வர வச்சு அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கான டைம் வேணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டோமா, நம்மளோட எல்லாமே கிளியரா இருக்கா நமக்கு தெரியாது. நம்ம கட்டிட்டோம்னு நினைச்சிருப்போம். இப்போ கிரெடிட் கார்டுல காசு கட்டாத பேலன்ஸ் இருந்துச்சுனாலே நம்மளால வந்து அடுத்த நாட்டுக்கே போக முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த இதெல்லாம் கிளியரன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால ஏர்லியா போனோம்னா நம்ம இமிகிரேஷனை பாஸ் பண்ணும்போது அவங்க ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, டக்குன்னு நம்ம அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்யூஷன் பண்ணணும்னா இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு டைம் நிறைய வேணும். அதனாலதான் நம்ம வந்து சொல்றோம், நம்ம வந்து ஏர்லி செக்இன் போயிடணும், சீக்கிரமா பேக்கேஜ் போட்டுடணும், சீக்கிரமா செக்இன் இமிகிரேஷன் பாஸ் பண்ணி உள்ள போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு ஏர்லி செக்இன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃப்ளைட்டும் டைமிங் பாருங்க. 002னா அன்னைக்கு முன்னாடி நாளே வரும். நீங்க வந்துட்டு இல்ல எனக்கு வந்து மறுநாளைக்கு தான் இந்த டேட்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஃப்ளைட்டு பறந்துருக்கும், மறுபடியும் புது ஃப்ளைட் போட்டு தான் போகணும். ஓகே, ஏபி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சென்னை செக் பண்ணிக்கோங்க, உஷாரா இருங்க.